நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருண், வா 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 வா, வாங்க. அண்ணா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன இதெல்லாம்? வாங்க அம்மா, வா. வாப்பா அருண், வாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அருண், உன் பொண்டாட்டி அழகா இருக்கா. அம்மா, மகேஷ் அண்ணா கல்யாணத்துக்கு வந்தாரு, நீங்க ஏமா வரல? எல்லாம் எங்க அக்காவோட வேலையா தான் இருக்கும். அவ தான் இவங்கள போக வேண்டாம்னு சொல்லியிருப்பா. சரி விடுப்பா, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆண்டி இருங்க ஆண்டி, ஏன் அமலா பத்தி பேசினாலே எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? ஜெயந்தி அம்மாவும் இதே தான் சொன்னாங்க. அமலா ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. எங்க அக்காவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவ தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு ஒத்த காலில் நிப்பா. அவளுக்கு கோவம் வந்துருச்சுன்னா எதிர்க்க நிக்கிறவங்க வயசானவங்கலாம் பார்க்க மாட்டா. ரொம்ப மரியாதையா நடந்துப்பா. நான் அவங்கள போட்டோல கூட பார்த்திருக்கேன். அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப பாமாதான் தெரியுறாங்க. போட்டோல இருக்கிற உருவத்தை பார்த்து ஏமாந்துறாத. நாங்கெல்லாம் எங்க அக்காவால எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஹாய், ஐ எம் பிரியங்கா, உங்க தம்பியோட வைஃப். என்ன பத்தி எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலையே. அதான் சொல்லிட்டு இருந்தாங்களே, என்ன வீட்டை விட்டு வெளியே போன சொன்னவங்களையும் என்ன வெறுத்து ஒதுக்குனவங்களையும் தான் நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. ஏன்னா எனக்கு நடந்த கொடுமைக்கெல்லாம் நீ ஒன்னும் காரணம் இல்லையே. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வா. மகேஷ், என்னப்பா இது? போங்க.
எழுந்துருமா. காட் பிளஸ் யூ. பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஏந்திரமா, நல்லா இருமா, நல்லா இருமா. ஏண்டா நீ காலைல விழ மாட்டியா? நம்மளுக்குள்ள எதுக்கு தாத்தா ஃபார்மாலிட்டிஸ்? இதெல்லாம் மேடம் டிபார்ட்மெண்ட். காலையில இருந்து ஒவ்வொருத்தர் காலையா விழுந்து விழுந்து அவ முதுகு தண்டே வளைஞ்சு போச்சுன்னா பாத்துக்கோங்க. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கறது தாண்டா முறை. நீ அவளை போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அப்படிலாம் பேசக்கூடாதுடா. மேடம், கிச்சனு அந்த பக்கம் இருக்கு, போங்க. கிச்சன் என்னடா சொல்ற? அம்மா அம்மா அம்மா, நில்லு நில்லு நில்லு. எங்கம்மா போற? இல்ல, உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரலான்னு. இத பாரு, நீ நிம்மதியா உட்காரு, நான் காஃபி போட்டு கொண்டாரு. ஐயோ இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இருமா இருமா. ஏண்டா என்னடா நீ அவளை போய் காபி போட்டு கொண்டு வர சொல்ற? ரொம்ப தான் அதிகாரம் பண்ற. அவ என் பேத்தி மாதிரிடா. காபி மட்டும் இல்லடா, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. இத பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு பண்றேன். 2 பேரை எது சாப்பிட்டுட்டு போனோம், புரியுதா? இல்ல பாட்டி, இதெல்லாம் நானே பண்றேன், நீங்க எதுக்கு? இரு இரு இரு, 2 பேரும் ஒரு காஃபிக்கு இவ்வளவு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. கடைசியில கொண்டு வர போறது இல்ல போல இருக்கு. தாத்தா, இவங்க 2 பேரும் இப்படிதான். இவங்க 2 பேரா பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். நீங்க வாங்க. நீ வா. தாத்தா, இங்க வரதுக்கு முன்னாடி மகேஷ் மாமா வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தோம். ஏண்டா அம்மலா அங்க வீட்டுல இல்லையே? இருந்தா ஏதாவது கண்ணாபண்ணான்னு பேசிருப்பல. ஆன்ட்டி அமலா இல்லாத போதுதான் போக சொன்னாங்க. ஆனா நாங்க போனப்ப கரெக்டா அமலா வந்துட்டாங்க. அப்படியா? ஆமா, அவ ஏதாவது உங்களை பார்த்து காய்ச்சி மூச்சுன்னு கத்தினாளா? இல்ல தாத்தா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அருண். ஆமா தாத்தா, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். என் மேலயும் அம்மா மேலயும் இருக்கிற கோவத்துல தான் நீங்களும் அப்பாவும் போய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டது கூட அவ வரல. ஆனா இப்ப பிரியாவை பார்த்ததும் ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டா. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அருண் கூட அமலாவை பத்தி இப்படி அப்படின்னு சொன்னாரு. பட் அமலா என்கிட்ட எவ்வளவு பாசமா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருண் கூட அமலாவை பத்தி இப்படி அப்படின்னு சொன்னாரு. பட் அமலா என்கிட்ட எவ்வளவு பாசமா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? என்னதான் அமலா கோச்சிக்கிட்டாலும் தம்பி பொண்டாட்டி மேல பாசம் இல்லாம போகுமா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை பாட்டி. அவ இவ்வளவு சீக்கிரம் மனசை மாத்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறானா, அதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும். இல்ல அருண், அமலா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான் தான் எனக்கு தோணுது. அதுவும் மகேஷ் கட்டாயமா அவளை மாத்திடுவான். டேய் அருண், அமலா சந்தோஷமா வாழ்க்கையில இருக்கணும். நீயும் பிரியாவும் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழணும்ன்றது தாண்டா என்னுடைய ஆசையே. ஆமாம்மா. வா பிரியா, இந்த வீட்ல யார் இருக்காங்க? நாங்க 2 பேர் தான் வெட்டு வெட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்க பாரு, வாரத்துல 2 நாள் இங்க வந்து சந்தோஷமா இருந்துட்டு போகணும், தெரியுதா? சரிங்க பாட்டி. அருண், கற்பை இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அருண், நீ என் மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் மறந்து உன் ஒய்ஃபை இங்க அழைச்சிட்டு வந்தது என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குப்பா. இத பாரு அருண், நான் எந்த விஷயத்திலுமே உனக்கு எதிராக நடந்துகிட்டது இல்லை. ஆனா ஷாலினி விஷயத்துல நான் அவளை வேண்டானதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. அது என்னன்னு இப்ப கேட்டேன்னா என்னால சொல்ல முடியாது. போக போக நீயே புரிஞ்சுப்ப. ஹாய் ஷாலினி. வாங்க. நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். எவ்வளோ பெரிய மனசு ஷாலினி உனக்கு. ஏய், நான் இதுக்காக சொல்லல. அருணோட அம்மா உனக்கு பண்ண கொடுமையெல்லாம் அருண் என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிருக்காரு. ஓ இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா, ஏன் நானே இருந்திருந்தா கூட ஓ அளவுக்கெல்லாம் பொறுமையால இருந்திருக்க மாட்டேன்பா. ஏ ஷாலினி, அருணோட அம்மா உனக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு எப்படி உன்னால கிட்னி எல்லாம் டொனேட் பண்ண முடிஞ்சது? அப்படி ஒரு தியாக மனப்பான்மையா உனக்கு? அது இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவங்க அவங்க என்னை எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்குனாலும் எனக்கு அவங்க மேல எந்த வெறுப்பும் வரல.
எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் என் மேல அவங்க பாசம் காட்டுவாங்கன்னு. ஷாலினி, அருணோட அம்மா அடிக்கடி ஏதாவது அனாத ஆசிரமத்துக்கு போவாங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, அருண் எப்பவோ அவங்க அம்மா அனாதாசிரமத்துக்கு போனதா சொன்னதா ஞாபகம், அதான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஜெயந்தி அம்மா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனதே இல்லை. ஷாலினி, ஜெயந்தி அம்மா இந்த வயசுலயும் எவ்வளவு இளமையா இருக்காங்க பாத்தியா? அவங்கள பார்த்தா எனக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. அருண், அமலா இவ்ளோ பெரிய பசங்களுக்கு இவங்க அம்மான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. உண்மைதான். ஆனா ஜெயந்தி அம்மா 2 குழந்தைங்களுக்கு அம்மா கிடையாது, 3 குழந்தைங்களுக்கு அம்மா. உண்மையாவா ஷாலினி சொல்ற? ஆமா, அருண் அமலாவுக்கு முன்னாடியே ஜெயந்தி அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஓ, அந்த குழந்தை இப்ப எங்க இருக்கு? அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்துருச்சு. இறந்துருச்சா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? யார் உன்கிட்ட சொன்னாங்க? ஜெயந்தி அம்மா ஒரு நாள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களதான் சொன்னாங்க. அந்த நேரத்துல அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்க தெரியுமா? இருக்கும், வேதனையா தான் இருக்கும். காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றம் அடைஞ்ச வேதனை இருக்கதானே செய்யும். Check. Gone. Gig is gone. Win. Game over. முடியாது, உன்னால முடியாது. உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. நீ மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய புத்திசாலியாவே இருந்தாலும் எனக்கு எதிராக காய் நகத்தினா அவனால ஜெயிக்க முடியாது. நான் தான் ஜெயிப்பேன். அண்டர்ஸ்டாண்ட் மோட்டா? என் கைகள் என்ன ஏமாத்தாது. இத பாரு பாரு, என்னோட ட்ரம்ப் கார்டு ஜூலி. ஜூலி நோ 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 பிரியங்கா. சொல்லுங்க ஜூலி. கார்த்திக், ப்ரொஃபசர் ஜெயந்திக்கு 3 குழந்தைங்க பிறந்தது உண்மைதான். இதை நான் அந்த அனாதை ஷாலினி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். குட், வெரி குட். மீதி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணு. அந்த ப்ரொஃபஸரோட முதல் வாரிசு எங்க இருக்கு, யாருக்கிட்ட இருக்குன்னு அவங்க கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அதுக்கு அவசியமே இல்ல கார்த்திக். அந்த ஷாலினி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏய், எங்க 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 அந்த முதல் வாரிசு எங்க இருக்கு? முதல் குழந்தை பிறந்த உடனே இறந்துருச்சான். நோ, நோ, இல்ல. அது அந்த ஷாலினி கிட்ட சொன்ன கட்டுக்கதையாயிருக்கும். அந்த குழந்தை சாகல. அது எங்கேயோ
யார் பாதுகாப்புலயோ பத்திரமா இருக்குன்னு என் மனசு உறுதியா சொல்லுது. ஏ ஜூலி, ஷாலினி சொன்னது ஃபேக் ஸ்டோரி. நமக்கு தேவை ரியல் ஸ்டோரி. ஒன்ன சுத்தித்தானே இப்ப எல்லா கேரக்டரும் இருக்கு. அவங்களுக்கே தெரியாம அவங்க வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கிற திறமையெல்லாம் உன்கிட்ட இருக்கு. அதனால கொஞ்சம் மூளைய செலவு பண்ணு. சரி கார்த்திக், இறைய பிடிக்க குறிப்பாத்து கவனமா பதுங்கி இருக்கிற புலி மாதிரி புத்திசாலித்தனமாவும் திறமையாவும் என் கடமைய நான் நிறைவேற்றேன். ஓகே மை டியர் ஸ்வீட் ஹார்ட், உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜூலி மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா எல்லா விஷயத்திலையும் ஒரு வேகம் இருக்கும். நாம கணக்கு போடுறதுக்கு முன்னாடியே சரியான கணக்க அவ நமக்கு சொல்லி கொடுத்துருவா. உன் மாமாவோட வாரிசை ஜூலி கண்டுபிடிச்சிட்டாளா? அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு ஜூலி கன்ஃபார்ம் பண்ணிட்டா. பட் இப்போ அந்த குழந்தை எங்க இருக்குங்கிற உண்மைய ப்ரொஃபசர் ஜெயந்தி வாயாலேயே ஜூலி சொல்ல வைப்பா. அதுக்கான தந்திரமும் புத்திசாலித்தனமும் அவகிட்ட நிறைய இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதுமா, எனக்கு கை வலிக்குதேன்னு நீ அம்மிக்கிட்டு உனக்கு கைவலி வந்துட போகுது. என் கைவலி பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. உங்க கைவலி சரியா போயிடுச்சா அத மட்டும் சொல்லுங்க. So sweet. ஆண்டி, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். அதனால நீங்க என் மேல கோவப்படவோ இல்ல தப்பவோ என்ன நினைச்சிடக்கூடாது. அப்படி என்னம்மா கேட்டுட போற நீ? சொல்லு. ஆண்டி, உங்க உங்க முதல் குழந்தை எப்படி இறந்துச்சு?